ஒரு 10 நாளைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் சிக்கன், மட்டன்லாம் குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் எடுப்போம்ன்னு பார்த்தா, இந்த பிள்ளைங்க அம்மா முட்டை குழம்பாச்சு வைங்கம்மான்ருச்சு. ஐயோ! பிள்ளை கேட்டு வைக்காமையான்னு சொல்லிட்டு, சரின்னு இன்னைக்கு மதியம் வந்து நான் முட்டை குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அதுவும் எங்க வீட்ல முட்டை குழம்புக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. ஒருத்திக்கு அவிச்சு போட்டா பிடிக்கும், ஒருத்திக்கு உடைச்சு போட்டா பிடிக்கும். அதனால சண்டையே வேணான்னு சொல்லிட்டு 2 ஸ்டைலையும் ஒரே குழம்புல போட்டுறது. 2 பசங்க இருக்காங்களா வீட்ல, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். ஒருத்தங்களுக்கு தேங்காய் சட்னினா, ஒருத்தங்களுக்கு தக்காளி சட்னி. 2 பேருமே அப்படியே ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. ஆனா ஒத்துமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒத்துமை 2 பேரும். அக்கா தங்கச்சினாலும் சரி, அண்ணன் தம்பினாலும் சரி, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு வரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அப்புறம் சரி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு, எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாத்துக்கும் எப்படியான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்த உடனே நம்ம பார்த்தா என்ன நினைக்கிறதுனா, இவளுக்கு வேலையே இல்லை போல இருக்கு, உடனே பார்த்துருவாங்கன்னு. ஒருவேளை நம்ம பார்க்காம விட்டோன்னா பாரு, ரொம்ப பிஸியாக இருக்கலாம், ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்களாம்பாங்க. மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஒரு மரியாதைக்கு சரி பார்த்துட்டுமே ரிப்ளை அனுப்பிடுவோமேன்னு சொல்லி அனுப்புனா வேலை இல்லைங்கிறது. கொஞ்சம் லேட்டாக அனுப்புனா பெரிய மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டோம், அவ்வளோ பிஸியாவா இருக்கிறா, சும்மா எப்போ பார்த்தாலும் வேலையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது. நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க போகிறது கிடையாது, அது மட்டும் உண்மை. நம்ம பண்ணுறத கரெக்டாக பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே முட்டை குழம்பு 2 வகையிலையும் வச்சாச்சு. நடுவில் உடச்சி ஊற்றி அந்த முட்டையை தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் செம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு மதியம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வாட்ஸ்அப் விஷயம் மெயினாக அதுக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.